الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أن محمد رسول الله محمد رسول حي على حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله والشهادة அவன்தான் அல்லாஹ் உண்மையாக வணங்கப்பட தகுதியானவன் அவன் என்று வேறு யாரும் இல்லை அவன் இன்றைய தினம் எதிர்பாராத மிகவும் ஒரு குறுகிய காலத்திலே இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சாதாரணமாக சென்று ஒரு சந்தேகத்திலே கேட்ட மாத்திரத்திலே உடனே எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கியதற்கு மிக்க நன்றியை கூறிக்கொண்டோம். எனக்கு வழங்கப்பட்ட வரவேற்பை நான் தொடர் செய்யலாம் நினைக்கின்றேன். இவ்வாறான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதன் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது இனம், மதம், மொழி, நிற வேறுபாடுகளை களைந்து மனிதன் போற்றும் மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கமாகும். உலகமெங்கும் சமாதானத்தையும் சகவாழ்வையும் கட்டியெழுப்புவதற்கான பல்வேறு முயற்சிகளும் ஏற்பாடுகளும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஆங்காங்கே அவற்றை சீர்குலைக்கக்கூடிய சில அசம்பாவங்களும் நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கின்றது. அவ்வாறான நாசகார செயல்கள் அனைத்தும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியினாலும் வியாபார போட்டியினாலும் ஒரு தனி மனிதனுடைய சுயநலத்திற்காக இடம்பெறக்கூடிய அசம்பாவிதங்களாகும். எனவே தனி மனித பிரச்சனைகளை சமூகமயப்படுத்தாமல் பிரச்சனைகள் எங்கிருந்து எழுகின்றனதோ அங்கு அந்த பிரச்சனை எழக்கூடிய இடத்திலே நாங்கள் அந்த பிரச்சனையை புறக்கணிப்பதன் மூலமாக எங்களுடைய சமூக வாழ்வு மேம்படுவதற்கு காரணமாக இருக்கும். எனவே நல்லவர்களோடு சேர்ந்து நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதன் மூலமாகவும் தீய செய்யவர்களோடு சேர்ந்து தீய செயல்களை நாங்கள் சேராமல் புறக்கணிப்பதன் மூலமாகவும் எங்கள் சமூகம் மனிதர்களாக நாங்கள் சமூகத்திலே சிறந்து ஒருவருடைய ஒருவர் ஒரு விட்டுக் கொடுப்புடன் வாழக்கூடிய அமைப்பு இங்கு தோன்றக்கூடியதாக இருக்கின்றது. இறைவன் நாம் வாழ்வதற்காக இந்த பூமியை படைத்திருக்கின்றான். நாம் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய ஆரோக்கியமான இடமாக இந்த பூமியை மாற்ற வேண்டியது நமக்கு கடமையாகும். எனவே பிற மனித உரிமைகள் எதையும் சீர்குலைக்காமல் எமது உரிமைகள் அனைத்தையும் நாங்கள் ஏற்று மகிழ்ச்சியாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இறைதூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ஒரு மனிதன் தனது நாவினாலேயோ அல்லது கரத்தினாலேயோ பிற மனிதன் துன்புறாமல் அதாவது காயப்படாமல் வாழ்கின்றாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிம் ஆவார் என்று எமக்கு அதாவது சக வாழ்வையும் சமாதானத்தையும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். யாரும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் கருத்திற்கு அமைய மதவாதங்கள், பிறவாதங்கள், பகுதிவாதங்கள் என அனைத்து மோசமான சிந்தனைகளையும் நாங்கள் இல்லாதொழித்து எம்மை போன்றே அடுத்தவரும் வாழும் உரிமை பெற்றவர்தான் என்பதை நினைவிற்கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து அரசாங்கத்தை மதித்து எமது நாட்டின் இறையாண்மையை உலகறிய செய்வோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாம். கடவுள் ஒருவர், நாங்கள் அடைகிற அந்த வழிகள் வித்தியாசமானது. எனவே அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த பன்முக சமய தன்மைக்கு
நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் நாங்கள் இந்த மன்னார் மாவட்டத்திலே ஒரு சமய புரிந்துணர்வினை நாங்கள் இன்னும் வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் மூலம் இந்த மன்னார் மாவட்டத்தை நாங்கள் இன்னும் நல்ல அபிவிருத்திக்கு கொண்டு வர முடியும். எனவே இந்த வகையிலே உண்மையில் இன்றைய தினம் இந்த மன்னார் மாவட்டத்திலே பல முஸ்லிம் சகோதரர்களாலே இந்த இஃப்தார் விழா சிறப்பான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதை நான் உண்மையில் மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். உண்மையில் இன்றைய இந்த அரபிக் கல்லூரி அதே போன்று எங்கள் தேசிய இளைஞர் படையணியினர் இணைந்து இன்றைய இந்த இஃப்தார் நிகழ்வும் மிகவும் சிறப்பான முறையில் ஒழுங்கமைத்திருப்பதற்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதுடன் இன்றைய இந்த நிகழ்வுக்கு என்னையும் பிரதம விருந்தினராக அழைத்து கௌரவித்தமைக்காக இன்றைய இந்த விழா குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடக்கப்படுகிறது, ஐம்புலன்களினால் எழுகின்ற உணர்வுகள் அடக்கப்படுகின்றது, ஏழைகளின் பசியின் வெளி தெரிகிறது, இறைவனுடன் நெருக்கம் அதிகரிக்கிறது, உடலினுடைய ஆரோக்கியம் அதிகரிக்கிறது. உளவியலாளர்கள் கூறுகிறார்கள், இந்த நோன்பின் மூலமாக, மெடிடேஷனின் மூலமாக உடலில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான நோய்கள் குணப்படுத்தப்படுகின்றது. அதிலே ஒன்று கேன்சருக்கான எதிர்வினை இந்த நோன்பினால் உடலிலே உருவாக்கப்படுகிறது. எனவே இந்த நோன்பு என்பது சகல மதத்தினரும் பின்பற்றுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது, இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் குறிக்கோளாக இருக்கின்றது.